என்ன கண்டிங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அண்ணன் குரல்ல நம்மள நல்லா விசாரிக்கிறதே வந்து கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பிளஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ சீரியஸா எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. ஸோ இந்த வைபோட நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாமா? அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு கைஸ். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். இத பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுட்டேன் கைஸ். நானு புதுசா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? அவங்க பசங்க ஒரு டிவி கத்திட்டு இருக்காங்க. புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? நம்ம சிஎம் அவர்கள் அடிச்சு விடுவாரு, அந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? ஐயோ லிட்டரலி கைஸ் விழுது விழுது சிரிச்சாங்க கைஸ். இதுக்கு ஆனாலும் அண்ணனுக்கு ரொம்ப குசும்பு தான் கைஸ். இது பாருங்களேன், போன வாட்டி வேல், இந்த வாட்டி திரிசூலம். அவ்வளவுதான். இந்த சீன் வரும்போது ஒட்டு மொத்த எப்படி சொல்றது அம்மன் பிஜிஎம் எல்லாம் என் காதுல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது அவ்வளவு பேரு அவங்க கிட்ட எப்படி சொல்றது விலை விலை மதிப்புள்ள பொருள் இல்லைனாலும் அவங்க பிஸ்கெட் பாக்கெட்டு, போட்டோ ஃப்ரேம், திரிசூலம், ஒன்னொன்னு அந்த கோப்பு அந்த மாதிரி ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. வர வர இடத்துல எல்லாம் வந்து அன்பளிப்பு அதிகமா கொடுத்தா அந்த என்னது அந்த பஸ்ல எங்க இடம் இருக்கு? ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸா கேட்டுட்டு இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ so much. நமக்கு இந்த மைக்கு செட் ஆக மாட்டேங்குது. யாரெல்லாம் ஆரம்பத்துல பேசும்போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸா கேட்டுட்டு இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் தாக்கப்படுகிறாருங்க. ஆல்ரெடி தாக்கப்பட்டதுக்கே வந்து குழஞ்சிட்டு அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க் யூ. ஒரு மாதிரி ஹோல்சம் வீடியோன்னு சொல்லுவாங்கல்ல, தாப்பா அது. நிஜமாவே அந்த சிக்னேச்சர் போட்டு வாங்கின அந்த பர்சன் ரொம்பவே பிளஸ் தான்ப்பா. யாரோ கூவிக்கிட்டு இருந்தீங்களே, யார் கூவிக்கிட்டு இருந்தீங்க? அஜித்தை இறக்குனா நிறைய பேரை இறக்குனா வந்து கூட்டம் அவங்களுக்கும் தான் வரும். பங்கு அவருமே நம்பாதுதான் பங்கு. என்ன பங்கு நீங்க? அது தெரியாம வந்து மேல வந்து கூவிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு. அதுதான் அத நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஈடுபட்டவங்கள யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். புடிங்கண்ணா, புடிச்சு ஜெயில போடுங்கண்ணா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். நம்மளால இப்போ இப்படி நார்மலா கேட்கறது, நம்ம மூவில ஒரு கிட்னி திருட்டே வந்து ஹார்ட் திருட்டு, கிட்னி திருட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போதே அந்த எப்படி சொல்றது மூவில ஒரு சீனா நம்ம பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு மாதிரி பண்ணோம். ஸோ நிஜமா நம்ம தமிழ்நாட்டில் இது நடந்துட்டு இருக்கா, கரண்ட் சினோரியோவில் இது நடக்குதா அப்படின்றதே வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. என்னால் சீரியஸாக நம்ப முடியல. எதுலையோ திருடுறீங்க, என்னது சாராயத்துல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து திருடுறீங்க, என்னென்னத்துலயோ திருடுறீங்க கைஸ். ஆனா வந்து என்னென்னத்துலயோ திருடுறீங்க நீங்க. ஆனா வந்து எப்படி சொல்றது சாமானிய மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி கிட்னி திருட்டுல ஈடுபட்டு
இது இது என்ன என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு கொடூரமான மிருகங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களெல்லாம் ஹியூமன்ஸாக கூட பார்க்க தோணலை. அந்த அளவுக்கு மோசமானவங்க நீங்கள்லாம். திரும்பவும் சொல்றேன், ஒண்ணு, இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். ரெண்டு. மூணாவது, மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியா ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். நம்ம என்ன பேருக்கு கூட்டணி வச்சுட்டு சும்மா ஷோ காட்டுறது கிடையாதுல்ல. நம்ம டிவிக்கே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வேற மாதிரி இருக்க போகுது. நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ். நீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றதே எப்படி சொல்றது, அது ஒரு நோட்ஸா கலெக்ட் பண்ணி அதை சொல்லிட்டு இருக்காரு. நிறைய எனக்கெல்லாம் நாமக்கல்ல முட்டை ஃபேமஸ்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ நம்ம தலைவர் சொல்ற ஏதோ ஒரு விஷயத்துல எஜுகேட்டடான ஒரு விஷயத்த அதுல திணிக்கிறாரு அப்படின்றது தான் நான் ஃபீல் பண்றேன். எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆபாசமா கட்சியில பேசிட்டு சீன் போட்டு போறது கிடையாது அரசியல். நம்ம பேசுற விதத்துல ஏதோ ஒன்று மக்களுக்கு தெரியப்படுத்தணும். தென் கரண்ட் சினோரியோல என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம என்ன சொல்ல வரோம், அந்த கண்டென்ட்டை கரெக்டா மக்களிடையே சேர்க்கறதா நம்ம டிவிகே கட்சின்றத நான் ரொம்ப ஆக்கப்பூர்வமா நம்புறேன் கைஸ். அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட. தேர்தல்ல அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே, ஜாக்கிரதை, யோசிங்க. எனக்கும் அதுதான் புரியல கைஸ். வெளியே டிஎம்கே பற்றி நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்க, அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறது, வெளியே அரசியலாக பார்க்கும்போது மக்கள்கிட்ட காமிச்சிக்கிறதா அப்படி காமிச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்ககிட்டயே போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன கதைன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. டைரெக்டாக போயிட்டு ஆஃபீஸை போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன கிரைட்டீரியாவில் அது வருதுன்றதே எனக்கு புரியலை. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னு எதையாவது கிண்டிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு? அவங்க எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல கைஸ். அவங்க வந்த உடனே என்ன அவங்க முன்மொழியா கொண்டு வந்தாங்கன்னா இந்தி எல்லாருமே எப்படி சொல்றது, அது ஒரு செகண்டரி லாங்குவேஜா மாத்துங்க, ஹிந்தி எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு அவங்க லாங்குவேஜை தான் நம்ம கிட்ட திணிக்க பார்த்தாங்களே தவிர்த்து நாட்டுக்காக என்ன பண்ணாங்கன்றது பார்த்தா கம்ப்ளீட்லி ஜீரோ தான் நான் சொல்லுவேன். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா. என்ன இவ்வளவு நம்புறீங்களா? ஆமாண்ணா. இந்த வார்த்தைக்காகவே எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, சத்தியமா சொல்றேன். நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பாத்தலாம், சத்தியமா பாத்தலாம். வச்சு செஞ்சு விடுங்க. நான் வந்துட்டு கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆமாண்ணா, இது கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்குண்ணா. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடணும்ண்ணா. அவருக்காக ஒரு மணி மண்டபம்
கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டுவாரு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். ஐயோ அண்ணனோட ஹியூமர் சென்ஸ் வர வர டு த பீக்கு போகுது. எங்க கொண்டு போய் முடிய போதோ தெரியலையே. கண்ணுங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அண்ணனை பார்த்த அந்த சந்தோஷத்திலேயே அவங்களுக்கு பசியே எடுக்காது. வரப்போற தேர்தல்ல, அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே, ஜாக்கிரதை, யோசிங்க. அவ்வளோதான் வீடியோ. ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, நான் இங்கே ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே கடைசியாக நம்ம வந்து கருத்து கணிப்பு மாதிரி கடைசியாக நம்ம பேசுகிற ஸ்பீச் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து இந்த நாமக்கல்லில் வந்து பேசும்போது ரொம்ப காற்றடிச்சது. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தானே? அம்மா தானே? ஸோ அப்போ பார்த்து நம்ம படிக்கும் போது ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில இடத்துல லேகாக இருக்கதா செய்யும். ரொம்ப காற்றடிக்கும் போது இயற்கையை வந்து யாராலையுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. கரெக்டு தானே? ஸோ அந்த இடத்துல வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து மைக்கில் ஒரு விஷயத்த வந்து என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம கொண்டு போகிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம். ஸோ வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நம்ம அண்ணன் வந்து பேசுறதே பெரிய விஷயம். நான் இங்கே வந்து இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அண்ணன் வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறார்ல, அவர் என்ன மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் முன்னாடியே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தானே அவர் போய் பேசுவார். ஏன்னா அது பப்ளிக் எக்ஸாமாக நடக்குது, இல்லை வந்து பேச்சு போட்டி நடக்குதா? நீங்கள் உங்கள் மைண்டில் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது நான் கேட்குறேன். ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வருங்க. எல்லாருமே வந்து ஒருத்தவங்களை இழிவாக பேசுகிறது, ஒருத்தவங்களை வந்து ஆபாசமாக பேசுகிறது ஏன் வேணாலும் பேசலாம், மேட்ரே கிடையாது. ஸோ நம்ம என்ன கொண்டு வரோம், நம் மக்களுக்கு என்ன கன்வே பண்ணணும், ஒரு நாலேஜபிள் பர்சன் நோட்ஸ் எடுத்து வச்சு தானே பேசுவாங்க. நான் அதை தானே நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இங்கே பிரச்சனைன்றது வந்து அவர் வந்து தடுமாறி படிக்கிறதுலையோ எப்படி சொல்கிறது, அவர் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதுலையோ வந்து பிரச்சனை. அவர் எல்லாருமே பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒன்று தான் கேட்குறேன். நம்ம கரண்ட் சிஎம் வந்து தன் பேரே மறந்து கலைஞர்னு சொல்கிறாரு. அது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க? அவர் பேரே மறந்து கலைஞர்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு குறையா தெரியலையா? ஒருத்தர் வந்து நம்ம என்ன கன்வே பண்ணணும், நம்ம மக்களுக்கு வந்து என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத பேப்பரில் பார்த்து படிக்கிறதே நீங்கள் அசிங்கம் நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போல்லாம் நீங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் படிக்கிறீங்க? நீங்கள் எப்படி படித்து வரீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படியே வந்து என்னது எந்திரன் ரோபோ மாதிரி புக்கு இப்படி வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களா? நான் கேட்குறேன். ஒருத்தர் மக்களுக்கு என்ன கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவர் அதை பேப்பரில் என்ன நமக்கு மக்களுக்கு என்ன கொண்டு போகணும், அவர் என்ன ஏதோ கதை சொல்கிற மாதிரியா சொல்லிட்டு போக முடியும்? நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துட்டு என்னென்ன மக்களிடையே கொண்டு சேர்க்கணுன்றத கரெக்டாக பேப்பர் பண்ணி எடுத்து கொண்டு போய் அவர் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒன்றும் ட்ராமா கம்பெனி நடத்தலை, நம்ம வந்து ஒன்றும் ஆபாச பேச்சு போட்டி நடத்தலை. ஸோ ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு நம்ம பேச்சுக்கு பேசுறதுக்கு ஸோ வந்து அவர் கரெக்டான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை ஆதரிக்கலைனாலும் பரவாயில்ல. ஸோ இப்படி இழிவாக பேசாதீங்க. அதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லிட்டேன். ஸோ வந்து நாமக்கல் வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டாரு. அடுத்தது வந்து கரு இருக்கு, கழுகாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்கள பார்க்குறேன். பாய்.